வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். 308வது நாள் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, டுக்கு வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகலான்ற மாதிரி தான் போயிட்டுருந்தேன். சேம் ஒருத்தர் எப்பயும் போல் ஒரு டாக்ஸி டிரைவர் லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறினேன். அது அப்புறம் காசு கேட்டார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன். பட் காசு கேட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, ஏறிட்டோம், காசு கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் டாக் வச்சுக்கிட்டு ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு. காருக்குள்ளே டாக் இருந்துச்சு. அதுவும் அமைதியாக இருக்குது அந்த டாக்கு. ஸோ அதுக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிக்கிட்டு அதுக்கு கொஞ்சிக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டுக்கு வேலி வந்துருச்சு. வேலி வந்துட்டோடனே செம்ம குளிர். ஏற்கனவே சும்மாவே குளிர்ச்சு இங்கே மேகாலயாவில். அப்புறம் டுக்கு வேலி போனோடனே செம்ம குளிராக இருந்துச்சு. தங்கவே முடியல. ஒரு நிமிஷம் தாங்க எடுத்திருப்பேன் இந்த வீடியோ, நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, ஒரு நிமிஷம் தான், நிற்கவே முடியல. காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் அங்கங்கே அந்த மரத்தெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க, இந்த புல்லெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போது ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்திருக்கேன். வந்துட்டு இங்கே ஒரு மேனேஜர், பெட்ரோல் பங்க் மேனேஜர் தான் எனக்கு நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஆக்சுவலாக 309வது நாள். ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே கடை இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சாப்பாட்டுக்கு பிஸ்கெட் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்றது தெரில. யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எங்கே போய் சாப்பிட்றது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. பார்ப்போம், நல்லா போகணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி 310வது நாள் அப்படியே கிளம்பி பார்டர் சைடு வழியாக போகலான்ற மாதிரி தான் பிளானு. ஸோ மேகாலயா 30 நாள் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் 10 நாள் கூட என்னால் இருக்க முடியல. ஏன்னா அவ்வளோ குளிருது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு.